அடுத்து ஹெல்த் ரீதியான சில விஷயங்களை மேற்கொள் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துருச்சோன்ற மாதிரி உங்களை டெஸ்ட் எடுக்க வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. திடீர்னு பிளட் டொனேட் பண்றது, டெஸ்ட் எடுக்கிறது, நிறைய மருத்துவத்தோடு விரயமாறுது, மருத்துவ கனெக்டிவிட்டி கொடுக்குறது, திடீர்னு இந்த ஷோல்டர் பெயின் வர்றது, உங்களுக்கோ உங்க துணையுடைய உடல்நிலை குறித்து சில கவலைகள் உங்களுக்கு மேற்கொள்ளப்படுது. துணையோட உடல்நிலை குறித்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறது, இதெல்லாம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு டிராவல் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இந்த மாதம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க தனித்தனியா இருந்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லா உங்க முன்னாடியே பிடிச்சிட்டு சுத்துவாரு. அதனால கவலை எல்லாம் பட வேணாம், ஜாலியா இருக்கலாம். ஸோ சுக்கரனுடைய பொசிஷனுமே ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதி உச்சத்தை நோக்கி போறாருன்னா நான் சொல்லவா வேணும், நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. அதனால இந்த தடவை காதல் கை கூட போகிறது. நிறைய பேருக்கு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இளமையா தெரியும். யூஸ்வலி புதன்னா இளமை தான். மிதனராசிக்காரங்களாம் வயசெல்லாம் கேட்கவே வேணாம். அந்த அளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு 16 வயசா 19 வயசா அப்படின்ற மாதிரி 50 வயசுக்காரங்க கூட அப்படி இளமையா ஜொலிப்பீங்க. இந்த தடவை கொஞ்சம் இளமை அதிகரிக்க போகிறது.